மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்திலும் விவசாய பெருங்குடி மக்களின் படித்த அடுத்த தலைமுறையினருக்கும் தாய்மார்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதில் ஆட்சி பொறுப்பேற்ற முதலே மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முனைப்புடன் இருந்து வருகிறார். எங்களது இளம் தலைவர் அவர்களும் இளம் தலைவர் இளைஞர் அமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு முறை நான் அவரை சந்திக்கும் பொழுதும் நம்ம ஊருக்கு சிப்காட் எப்பொழுது கொண்டு வர போறேன் என்று தொடர்ந்து கேட்டு வந்து இருந்தார். அதன் விளைவாகத்தான் நிதிநிலை அறிக்கையில் தஞ்சை டெல்டா பகுதியில் வரலாற்றில் முதல் முறையாக 300 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இங்கே அறிவித்திருந்தார். அதே போல எனது கோரிக்கையை ஏற்று திருத்துறைப்பூண்டியில் சிட்கோ மூலமாக ஒரு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பட்ஜெட்டிலேயே அறிவித்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருத்துறைப்பூண்டியில் சிப்காட் அமைக்கப்பட வேண்டும் என்றால் பெரிய அளவில் நிலம் தேவை என்பதால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை கண்டறிந்து தந்தால் நிச்சயமாக அங்கேயும் ஒரு சிப்காட் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேள்வி இந்த அவைக்கு வருவதற்கு முன்னாலேயே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் திருத்துறைப்பூண்டியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெறுகிற தொழிற்பேட்டையை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பிற்கு திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்களின் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல திருத்துறைப்பூண்டி காவிரி டெல்டாவினுடைய வடிநில பகுதி, அந்த பகுதி முற்றிலுமாக விவசாய தொழில் சார்ந்திருக்கிற பகுதி. இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போயிருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் விவசாயிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வியலை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக திருத்துறைப்பூண்டியில் குறிப்பாக கொருக்கையில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அங்கே இருக்கிறது, அரசு நிலங்கள் அங்கே இருக்கிறது. எனவே அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்த பகுதியில் இருக்கிற பெண்களும் இளைஞர்களும் பயன்படுகிற வகையில் ஒரு தொழிற்பேட்டையை, அதுவும் விவசாய வேளாண் உற்பத்தி பொருட்களின் மூலமாக கொண்டு ஒரு மாசு இல்லாத நவீன தொழிற்கூடத்தை திருத்துறைப்பூண்டி கொற்கையில் அமைத்து தரப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். பேராளுங்க இருந்து பதிலையும் கேளுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு டெல்டாக்காரன் என்று மிகுந்த பெருமையுடன் இதே அவையில் கூறியிருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நமது டெல்டா பகுதியில் ஒரு வேளாண் வழித்தடமாக, வேளாண் தொழில் வழித்தடமாக அந்த பகுதியை அறிவித்து ஏறத்தாழ 1000 கோடி ரூபாயை அதற்காகவே அறிவித்து அமர்ந்திருக்கும் ஒரு மகத்தான முதலமைச்சராக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிறார். விவசாய பெருங்குடி மக்களின் ஒரே காவலராக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக நமது உறுப்பினர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை போலவே அங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் முனைப்புடன் செயல்படும். கொற்கையில் கால்நடை பள்ளியில் ஏறத்தாழ ஒரு 400 ஏக்கர் தான் இருக்குங்க. அங்க இடம் அவ்வளவா இல்லை. அதே போல அங்க ஒரு அணுகு சாலை தேவை. பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் துறைமுகங்களுக்கும் ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அணுகு சாலை இருக்க வேண்டும், அந்த இணைப்பு சாலை இருக்க வேண்டும். அப்படியான நிலை இப்பொழுது அங்கே கொற்கையில் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் அந்த பகுதியில் ஒரு புதிய சாலை அமைப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்று அரசிடம் இருக்கிறது. அப்படி அந்த சாலை அங்கே அமையும் பொழுது நிச்சயமாக நம் பகுதியில் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்தார்.